தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை அவருக்கு நாம் ஏறெடுக்க நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் வீடையும் விடுதலையும் தருகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை தந்து நம்மை நடத்துகிறவராக எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் விசேஷமா தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தந்தபடி நான் நன்றி அப்பா. நாங்கள் தோற்று போன ஒரு சந்ததி அல்ல, நாங்கள் வெற்றியை பெற்ற தேவனிலே சந்தோஷமான ஆண்டவரே வெற்றியை பெற்ற ஜெயத்தை பெற்ற ஜனங்களாக நாங்கள் காணப்படுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில நீ ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். உற்சாகமா கரங்களை தட்டலாமா? ஆமென். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயத்தை பெற்றவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். சொல்றீங்களா? நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் மேலாய் எதற்குமே அஞ்சிடேன். அறிக்கை செய்வோமா? கர்த்தரே என் மேலாய் எதற்குமே அஞ்சிடேன். உற்சாகமாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்றீங்களா? அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அவர் யார் தெரியுமா? யுத்தத்தில் வல்லவர், என் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், என் மீட்பர். கரங்களை கொண்டு வந்தோம், நல்ல கரங்களை தட்டி ஜெயம் கோடு. உற்சாகமா ஆமென். ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் தேவன். ஆமென். நன்மைகளை செய்கிறவர், நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன், ஜெயத்தை தந்து நம்பிக்கை நம்ம நடத்துகிறார். சந்தோஷமா சேர்ந்து பாடலாமா?
நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், அவர் உறங்குபவர் இல்லையே. என்னை காப்பவர், உறங்குபவர் இல்லையே. ஆமென். சந்தோஷமா உற்சாகமா சொல்லுவோமா? கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வழிக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யாருன்னா அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். அல்லேலூயா 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 பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களே எடுக்கலாமா? நல்லா ஜெயம் கொடுத்திருக்க தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோமா? இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அநேக காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு விசேஷமா தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் நான் எப்படி ஜெயத்தை நமக்கு தருகிறார் தெரியுமா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். ஆமென் சொல்லுங்க பாருலாம். முடிந்தவங்க பக்கத்துல திரும்பி திறந்த வாசல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க. திறந்த வாசல் உங்களுக்கு இருக்கு. திறந்த வாசலை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அதை ஒரு மனிதனும் போட்ட மாட்டா. வாசல்களை திறக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் வாழ்விலே அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சரி, இந்த நாளிலும் அது புதிய பாடல் நம்ம பாட போறோம். வண்டி இந்த ஒரு 2 லைனை கூட சேர்ந்து பாருங்க. எப்படி சொல்லுங்க? வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே திறப்பவரே. சொல்றீங்களா? வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே
நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. சொல்றீங்களா? நீர் சொன்னால் போதும், நீர் என் வாழ்வில் திறந்திடுமே. சிலர் ரொம்ப அழகா பாடுறீங்க. சிலருக்கு ஆண்டவருக்கு வாசலை திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாயை திறக்கணும்னு நினைக்கிறேன். தேவனுடைய குரல்களை எழுப்ப தேவன் கிருபை செய்வாராக. உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவாளா? வாசல்களை திறக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்லா சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோட, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நீ வாசல்களை திறக்கிறபடினால் நன்றி. உங்களுடைய ஒரு வார்த்தை, ஒரு தொடுதல் போதும். எங்களை சொல்றீங்களா? வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. சொல்லுங்க. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. விசுவாசிக்கிறீங்களா? நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சமுத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, யோர்தானின் சூழ்நிலை வந்தாலும், எரிகோவின் சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, மேற்கொள்ளுகிற தைரியத்தை பலத்தை தேவன் நமக்கு தருகிற விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சேர்ந்து சொல்லாமா? பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. சொல்றீங்களா? பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. அடைபட்ட கர்ப்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன. அடைபட்ட கர்ப்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால். வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவீர். விசுவாசோட. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவீர். வாசல்களை கரங்களை தட்டி திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவர். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே. நீ சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீ சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. தேவன் வெண்கல கதவுகளை உடைக்கிறவராக இருக்கிறார். இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட எதிர்ப்பையும் மேற்கொள்ள தேவன் நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தைரியமா அறிக்கை செய்யலாமா? வெண்கல கதவுகளானால் என்ன, இருப்பு தாழ்பாள்களானால் என்ன. வெண்கல கதவுகளானால் என்ன, இருப்பு தாழ்பாள்களானால் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவீர். வாசல்களை ஆமென் திறப்பவரே, என் வாழ்விலே வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே. வாக்கை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை
மாற்றவில்லையே, வாக்கை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு உரைத்ததை நிறைவேற்றுவீர், வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு உரைத்ததை நிறைவேற்றுவீர், வாசல்களை ஆமென் திறப்பவரே என் வாழ்விலே திறப்பவர், வாசல்களை விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்விலே நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுமே, நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுமே, இயேசுவே என் வாழ்வு திறந்திடுமே, இயேசுவே என் வாழ்வு திறந்திடுமே, இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி சொல்றீங்க, என்னுடைய வாழ்க்கையில வாசல்களை திறக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கூட சொல்றீங்களா? நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே, நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே, இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு உரைத்ததை நிறைவேற்றுவீர். அறிக்கை செய்றீங்களா? வார்த்தையினால், வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு உரைத்ததை நிறைவேற்றுவீர். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய வல்லமையினால எங்களுக்கு உரைத்த காரியங்களை உம்முடைய வாக்குனால நீங்க சொன்னதை உம்முடைய கருத்தினால நீங்க நிறைவேற்றிக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேரால தைரியமா ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய நன்மையை பார்த்திருக்கிறோம், தேவனுடைய உண்மை தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். தைரியமா நம்ம சொல்ல முடியும், வார்த்தையினால சொன்னதை அவர் கரங்களினால நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து தேவன் ஆராதிக்க ஆயத்தமா இருந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பாடலுக்காக காத்திருக்க வேண்டாம், அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், தேவனுடைய வாழ்க்கையை நன்மை செய்திருக்கிறார், உண்மையுள்ளவராய் அவர் இருந்திருக்கிறான்னு சொல்றவங்க வாயில திறந்து அப்பாவை புகழ ஆரம்பிங்க. ஒருவர் மீது அவ்வளோ அதிகமான மரியாதையும் அன்பும் நமக்கு இருக்கும்போது நம்ம புகழ்ந்துகிட்டே இருப்போம். இந்த நேரத்தில் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு காரியங்கள் நமக்கு ஆய் செய்திருக்கு. அவ்வளோ புகழ ஆரம்பிங்க. உங்களுடைய வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை போல வேற தேவன் இல்லை, எங்களை நடத்துகிறதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நீரே எங்களை நடத்துறீங்க, எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக நீங்க இருக்கிறீங்க அப்பா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, தேவன் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். எவ்வளவு வேணுமோ அதை மாத்திரம் தருகிறவர் அல்ல, வேண்டியதற்கும் மேலாய் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராக இருக்கிறார். இங்கிலீஷ்ல தான் பார்க்கிறோம், he is more than enough. போதும் அப்படின்றது மாத்திரம் இல்ல, போதுமானவராக, போதும் என்ற அனுபவத்திற்கும் மேலானவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். ஏன் அப்படி நம்ம சொல்ல முடியும்னா, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்லியிருக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய தயவு எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும் அப்பா. அவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது போதுமானவைகளாய் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்குது. எத்தனை பேர் சொல்லுங்க, குறையே என்னுடைய தேவனுடைய வாழ்க்கையில வைக்கவே இல்லை, நிறைவாக நடத்துகிறார். ஏன்னா என்னுடைய தேவன் போதுமானவராக இருந்திருக்கிறார். நீர் என்னுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே, நீரே என்னுடைய வாழ்க்கையில போதும் அப்பா. இந்த நேரத்தில் இந்த பாடலை சேர்ந்து நம்ம பாட போறோம். கடந்த வாரத்தில் இந்த பாடலை ரிலீஸ் பண்ணி இந்த நீர் போதுமே, நீர் போதுமே, உண்மை துதிப்பேன் ஆண்டவர் என்னுடைய வாழ்நாள் முழுவதும். நம்மள சேர்ந்து பாடி அவர்கிட்ட சொல்லுவோம், நீர் போதும் ஆண்டவரே. நீர் போதுமே எனக்கு, நீர் போதுமே. சொல்றீங்களா? நீர் போதுமே எனக்கு,
எனக்கு நீர் போதுமே. உம்மை துதிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். நான் உம்மை துதிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். நீரே போதுமே, நீரே போதுமே, நீர் போதுமே, நீரே போதுமே, நீரே போதுமே. சொல்லமா? பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே. எத்தனை பேர் வாஞ்சியோடு சொல்றீங்க? பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே. சத்தம் கேட்டிட, உம் சத்தம் கேட்டிட, உம் சித்தம் செய்திட. உம் சத்தம் கேட்டிட, உம் சித்தம் செய்திட. என்னோடு பேசுமே. சொல்லாமா? என்னோடு பேசுமே. நீ சொல்லுங்க, என்னோடு பேசுமே, என்னோடு பேசுமே, என்னோடு பேசுமே, என்னோடு பேசுமே. பாதை காட்டுமே, ஆவியே பாதை பாதை காட்டுமே, பாதை காட்டுமே. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதை காட்டுங்கப்பா. பாதை காட்டுமே. என் வழிகாட்டியாய், என் வழிகாட்டியாய் நீர் மட்டும். வேற யாரும் வேணாம் ஆண்டவரே. என் வழிகாட்டியாய் நீர் மட்டும் போதும். பாதை காட்டுமே, பாதை காட்டுமே, பாதை காட்டுமே. இருதயத்தின் ஆழ்ந்தது பாதை காட்டுமே, பாதை காட்டுமே, பாதை காட்டுமே. சொல்லுங்க, என்னோட நண்பராயிரும், நண்பராயிரும் இயேசுவே, நண்பராயிரும். சொல்லுங்க, நண்பராயிரும், நண்பராயிரும் இயேசுவே, நண்பராயிரும். உம்மை இன்னும் அறிய, இன்னும் அறிய, உம் கிட்டி சேர்ந்திட. உம்மை இன்னும் அறிய, உம் கிட்டி சேர்ந்திட. நண்பராயிரும், 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 நண்பராயிரும். நீர் போதுமே, எனக்கு நீர் போதுமே. இருதயத்தின் ஆழத்தின் சத்தத்தை ஊதி சொல்லாமா? நீர் போதுமே, எனக்கு நீர் போதுமே. நான் என்ன செய்வது? உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். நான் உம்மை துதிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். நீரே போதுமே, நீரே போதுமே, ஓ நீரே போதுமே.
யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாரும் இருதயத்தினால் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்தினில். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் நீங்க போதும் ஆண்டவரே. எஸ், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்நாள், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே நீரே என்றென்றும் போதும். கடைசி சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கடைசியா சொல்லுவோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? போதுமானவராய் இருந்து பாடுறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. You have been more than enough for us, O Lord. போதுமானவராய் என்னை நடத்தி வருகிறீர்களே, நன்றி அப்பா.